Hello future officers, welcome to Firdaus Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேலண்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேலண்டர்ஸில் 3 டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் ரிமைனிங் டைப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 4th டைப் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 4th டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டு சேம் மந்த்து சேம் இயர். ஸோ இதுக்கு முன்னாடி டைப் 1 டைப் 2ல பார்த்தீங்கன்னா சேம் டேட் இருக்கும், சேம் மந்த் இருக்கும், பட் இயர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இயருக்கு நடுவில் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இயர் சேமாக இருக்கும், மந்த்து சேமாக இருக்கும், டேட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3/8/2007 இது மண்டேவா இருந்துச்சு அப்படின்னா 28/8/2007 ஸோ இந்த டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் மந்த்ன்னு சொல்றாங்க, சேம் இயர். ஸோ சேம் மந்த்து சேம் இயரு, டேட் மட்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டேட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இயருக்கு என்ன பண்ணோம், ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டேட்டுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 28க்கும் 3க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 தான் டிஃப்ரென்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் 7 விட அதிகமாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதை 7ஆல் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்போது 25 7ஆல் டிவைட் பண்ணால் 7 3s are 21. ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர் 4. சரியா? 7 3s are 21, ரிமைண்டர் 4. ஸோ இந்த 4 தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் டேட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இது ஆகஸ்ட் 3, இது ஆகஸ்ட் 28, 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 28 வருது. ஸோ இது ஃபியூச்சர் எதிர்காலத்தை கேட்டதுனால நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஒருவேளை பாஸ்டில் போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ மண்டே +4 அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ 4ஆவது நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஃப்ரைடே. சரியா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் 31/1/2012. ஸோ இது சாட்டர்டேவா இருந்ததுன்னா 2/1/2012. ஸோ இது என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இயர் சேமாக இருக்குது, மந்த்து சேமாக இருக்குது, டேட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்ற போது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 31க்கும் 2க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 29. ஸோ இப்போ இது 7 விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ 7ஆல் நான் டிவைட் பண்ணணும். ஸோ 7 4s are 28ன்னு வரும். அப்போ என்னுடைய ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 1 தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 31லேருந்து 2ஆம் தேதி வருது, அப்போ ரிவர்ஸில் வருது, பாஸ்ட்டுக்கு வருதுன்ற போது நான் இங்கே மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ -1. சாட்டர்டே -1னா சாட்டர்டேக்கு முந்தின நாள். ஸோ அப்போ ஃப்ரைடே. ஸோ ஆன்சர் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இதான் 4th டைப். ஸோ ஏன் இது நம்ம அடுத்தடுத்த டைப்ஸ் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 டைப் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். ஸோ அதில் தான் பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் 7 அதிகமாக போச்சுன்னா 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதுவே ஃபியூச்சராக இருந்தால் ப்ளஸ்ஸு, பாஸ்டாக இருந்தால் மைனஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இடையில February 29 வந்திருந்தால் அதை நம்ம எக்ஸ்ட்ரா 1 or 2 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எத்தனை February 29 நம்ம கிராஸ் பண்ணி வரோமோ அதை நம்ம ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் டைப் 4. டைப் 5 பார்த்தீங்க அப்படின்னா சேம் இயர் மட்டும் சேமாக இருக்கும், பட் மந்த் டிஃபராக இருக்கும், டேட்டும் டிஃபராக இருக்கும். அப்படின்ற போது எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேலண்டர் பேஸ் பண்ண சம்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் தான், பட் ஃபுல்லாக கிடையாது. சரிங்களா? ஸோ அதாவது நார்மலாக இப்போ ஒரு டேட்டு கொடுத்துட்டு இது ஒரு நாள் சொல்லிட்டாங்க, இன்னொரு டேட்டு கொடுத்து இது என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான மெத்தடு, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இதோட. சரியா? ஸோ இப்போ டைப் 5 பார்த்தீங்க அப்படின்னா 2/6/2007, அதே மாதிரி 10/8/2007. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இயர் ரெண்டும் சேமு, பட் மந்த்தும்
டேட்டு மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ இது வந்து வெட்னஸ்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜூன் மாதம், ஜூன்லேருந்து எங்கே ஆரம்பிக்குது? ஜூன், இடையில ஜூலை வருது, அடுத்து ஆகஸ்ட். ஸோ 3 மாதம் தான் இதில் கால்குலேஷனுக்கு வருது. அதனால நான் 3 மந்த்தை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ ஜூன்ல வந்து மொத்தம் இந்த ஜூன்ல மொத்தம் எத்தனை மந்த் நம்ம வந்து இங்கே கடந்து வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் டேட்டை நம்ம எப்போவுமே எடுத்துக்க கூடாது, கணக்குக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 2ஆம் தேதி கழிச்சிடணும். இப்போ 2ஆம் தேதி போக மீதி உள்ள நாட்களை தான் நான் ஜூன் மாசத்துல சந்திப்பேன். ஸோ அப்போ ஜூன் மாசத்துல மொத்தம் எத்தனை நாள்னு கேட்டிங்கன்னா 30 நாள். ஸோ அந்த 30 நாள் 31 நாள் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேடா உள்ளது வந்துட்டு 31, குழியா உள்ளது 30 அப்படின்ற மாதிரி. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, திரும்ப ஆகஸ்ட் வந்து இங்கே வரணும், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு. ஸோ இது நிறைய பேருக்கு வந்துட்டு நான் யூபிஎஸ்சி கிளாஸ்ல சிசெட் நடத்தும் போதே நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. இந்த மொழியில வச்சுட்டு ஜனவரி, பிப்ரவரி வந்து கால்குலேட் பண்றது. ஸோ அதனால இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அப்போ ஜூன்ல வந்து 2 நாள் போயிடும். அப்போ மீதி உள்ளது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி உள்ளது 28 நாள். சரியா? அதை நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து ஜூலையில் வந்து 31 நாள் வரும். ஸோ அந்த 31 நாளையுமே நான் வந்து சந்திப்பேன். கரெக்டா? ஸோ அப்போ ஜூலையில் எத்தனை நாள் நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னா 31 நாள். அடுத்து ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் தான் இங்கே கணக்கில் வருது. ஸோ அப்போ இந்த ரெஃபரன்ஸ் டேட்டை தான் நான் வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது, பட் கொஸ்டின்டு டேட். ஸோ இதை தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. இந்த டேட்டை நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆகஸ்ட்ல மொத்தம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ மொத்தம் 10 நாள். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எழுதிடணும். ஸோ இவ்வளோதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற டேஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, 7 விட அதிகமாக இருக்குதா? ஸோ அப்போ ஆட் டேஸ் வந்துட்டு நம்ம இங்கே எழுதணும். ஸோ எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 7 4 28. ஸோ இங்கே ஆட் டேஸ் கிடையாது, 0. இங்கே 7 4 28, ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ ரிமைண்டர் 3 தான் இங்கே எழுதுறோம். 7 1 7, ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ இங்கே இதை எழுதுறோம். ஸோ இது மொத்தமாக ஆட் டேஸை மட்டும் மொத்தமாக கூட்டினா 3 + 3 வந்து 6ன்னு வரும். ஸோ அப்போ 6 ஆட் டேஸ் வந்து வருது. ஸோ அப்போ இந்த 6 ஆட் டேஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக இங்கே ஆப்ரேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து 6ன்னு போடணும். +6 -6 கேட்டிங்க அப்படின்னா, இது ஃபியூச்சரில் போச்சுன்னா ப்ளஸ் போட போகிறோம், பாஸ்ட்டுக்கு போச்சுன்னா மைனஸில் போட போகிறோம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள் தான் வருது. ஸோ அப்போ ப்ளஸ் தான் பண்ணணும். அப்போ +6. ஸோ வெட்னஸ்டே +6. ஸோ வெட்னஸ்டே +6னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அண்டு டியூஸ்டே. ஸோ அப்போ 6 நாள் நம்ம ஆட் பண்ணோம்னா டியூஸ்டே அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இயர் சேமாக இருந்து மந்த் அண்ட் டேட் டிஃபராக இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கிளியரா? ஸோ அது மாதிரி இன்னொரு சம் வந்து பார்த்துடலாம். 5/1/2028 வந்து வெட்னஸ்டே அப்படின்னா 20/5/2028 என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து இயர் சேமாக இருக்குது. இயர் சேமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொடுத்துருக்கிற மந்த்ஸை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த்து, அடுத்து ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே மாதத்தோட எண்டாவது. ஸோ மேயோட நான் முடிச்சிடுறேன். சரியா? ஸோ அப்போ ஒரு மாதத்துல எவ்வளோ நாள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஜனவரிக்கு இத்தனை ஆட் டே. இப்போ ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 நாளா? அப்போ 31 நாளில் 7 விட அதிகமாக போயிடுச்சு. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணிட்டா 7 4 28ன்னு போக மீதி உள்ள ஆட் டேஸ் வந்து 3. அது மாதிரி பிப்ரவரிக்கு லீப் இயராக இருந்துச்சுன்னா 29 நாள் வரும், நான் லீப் இயராக இருந்தால் 28 நாள் வரும். ஸோ அப்போ லீப் இயராக இருந்தால் ஒரு ஆட் டே வரும், இல்லைன்னா 0 வரும். அது மாதிரி மார்ச்சுக்கு 31 நாள். ஸோ அப்போ 3 அப்படின்ற மாதிரி இந்த 3 1 3 1 3 2 3 அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ், அந்த ஆட் டேஸ் அப்படின்றது மாறி மாறி வரும். ஸோ அப்போ அதை தான் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு க்ளூ மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன மந்த் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம டேரெக்டாக எழுதிட்டாலே போதும். ஸோ அப்போ ஜனவரி மந்த் வந்து இந்த ரெஃபரன்ஸ் டேட்டை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அப்போ 5 நாள் போயிடுச்சுன்னா ரிமைனிங் மொத்தம் 31 நாள், 5 நாள் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 26 நாள் இருக்கும். ஸோ அதை 26ன்னு எழுதிட்டோம். அடுத்து பிப்ரவரியில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2028 அப்படின்றது என்னது? லீப் இயரா ஆட் இயரான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லீப் இயர். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகுது, 7 4 28 அப்படின்னு.
ஸோ அப்போ 28 டிவைட் ஆகுது அப்படின்னா 2028ன்றது ஒரு லீப் இயர் தான். ஸோ அப்போ லீப் இயர்ன்ற போது பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கும், மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மே மாசத்துல பார்த்தீங்கன்னா 20 தேதி வரைக்கும் வருது. ஸோ அப்போ 20 வரைக்குமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 20. ஸோ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அந்த மந்த்தில் இருக்குது. எனக்கு தேவையானது ரிமைனிங் உள்ள ஆட் டேஸ் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸோ அப்போ 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 5 இருக்கும், 5 ஆட் டேஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆட் டே இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 6 இருக்கும். ஸோ புரியுதா? ஆட் டேஸ்ன்றது எப்படி எழுதியிருக்கேன்னு? ஆட் டேஸ்ன்றது இந்த நம்பரை 7க்கு மேலே போயிருச்சுன்றதுனால 7ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன். 7 3s are 21 வரும், அப்போ ரிமைண்டர் 5 வரும். அது மாதிரி இங்கே 7 4s are 28 வரும், ரிமைண்டர் 1. அது மாதிரி இங்கே 7 4s are 28, ரிமைண்டர் 3, 7 4s are 28, ரிமைண்டர் 2, 7 2s are 14, ரிமைண்டர் 6. ஏன்னா 7 3s are 21 இதை விட அதிகமாக போயிடும். ஸோ அதை விட கம்மியாக உள்ள நம்பரத்தை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்க. ஸோ அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆட் டேஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 6 2 8, 8 3 11, 12 5 17, 17 வந்துருச்சா? இப்போ இந்த 17ன்றது என்னது? அகைன் இட் இஸ் மோர் தென் 7. ஸோ அப்போ 17ன்றது 7 விட எக்ஸீட் ஆயிருச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணணும்? மறுபடியும் இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14 வரும். ஸோ அப்போ 14 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் எனக்கு? ரிமைண்டர் 3. ஸோ அப்போ இந்த ரிமைண்டர் 3யை வச்சு தான் நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஜனவரியிலேருந்து மே மாதம் வந்துருக்குது. ஸோ ஆட் தான் நம்ம பண்ணணும். அப்போ +3. இப்போ வெனஸ்டேலேருந்து +3னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து டைப் 5. ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இது இவ்வளோ நேரம் நான் கற்றுக்கிட்ட வித்தையை ஃபுல்லாக மொத்தமாக நான் வந்து ஒரு சம்மில் அடக்கினேன் அப்படின்னா அதுதான் வந்து இந்த டைப் 6ன்றது. ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி கேட்டாலும் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னா இது வரைக்கும் கற்றுக்கிட்ட மொத்த டைப்ஸையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி இந்த இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 3 5 2007 இது வந்து சண்டேவாக இருந்தது அப்படின்னா 11 8 2013 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இயர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேட்டு மந்த்து சேமாக இருக்கும். இதை மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஆட் டேஸ் நம்ம எழுதிடுவோம். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது இயர் எல்லாமே சேமாக இருந்துச்சு, மந்த்தும் சேமாக இருந்துச்சு, டேட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ டேட்டை மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் டேஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அப்படி ஒரு டைப் பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக டைப் 5 பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம் அப்படின்னா இயர் சேமாக இருந்துச்சு, மந்த்தும் டேட்டும் டிஃபராக இருந்துச்சு. அப்போ இதுக்கு இடையில எத்தனை நாள் மொத்தம் இருக்கும் அப்படின்றத மட்டும் கால்குலேட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதில் அந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007 சில மந்த் வரும், அடுத்து 2008 ஒரு சிலது வரும், 2009 வரும். அப்படி மாதிரி ஒரு வருஷமும் எனக்கு வந்துட்டு அந்த மந்த் எழுதி அந்த மந்த்தில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு என்னால் கால்குலேட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டைப் 6ல் இருக்குதா? ஸோ இதை வந்து நான் வேற ஒரு டைப்புக்கு வர்ற மாதிரி நான் மாற்றணும். ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 5 2007 சண்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இயர் வந்து சேமாக இருந்து மந்த் டிஃபராக இருக்கும், இல்லைனா மந்த் அண்ட் டேட் வந்து சேமாக இருந்து இயர் டிஃபர் ஆகும். ஸோ அது மாதிரி நான் ஈஸியாக இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டைப்பை நான் எடுத்துக்கிறேன். டேட்டையும் இதை வந்து நான் சேமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இயரை மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ 3 5 2007 தான் அவங்க கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ் டேட்டு. அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் இயர் என்னது 2013. ஸோ அந்த 2013 மட்டும் நான் இயர் மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு டேட்டை நான் அதே டேட்டை வச்சுக்கிறேன். நான் வந்து சம்மை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 2-3 டைப்பை மெர்ஜ் பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ 2013 இது 7, 13ல் 7 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ இது 7 விட கம்மியாக தான் இருக்குன்ற போது 6 நான் என்ன பண்ணணும், 2007 2013 ஃபியூச்சருக்கு தான் போகுது. ஸோ அப்போ ப்ளஸ் பண்ணால் போதும்.
ஸோ இப்போ சண்டே ப்ளஸ் 6 அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு 6 வரும். ஸோ அப்போ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ எனக்கு வேண்டியது ஆன்சர் என்னது? 11/8/2013 தான். ஸோ 3/5/2013 எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 11/8/2013 என்னன்றது நம்ம என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டைப் 5 பார்த்தோமா, இயர் சேமா இருந்துச்சு, மந்த் மட்டும் டிஃபராக இருக்குது. ஸோ அப்போ மந்த் மட்டும் எங்க இருந்து ஆரம்பிக்குது? மே மாதம் ஆரம்பிக்குது. மே, ஜூன், ஜூலை, கடைசி மாதம் ஆகஸ்டோட முடியுதா? ஆகஸ்ட். ஸோ 2 ஸ்டெப்பாக பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க. அந்த ரெஃபரன்ஸ் டேட்டை வச்சுக்கிட்டு நான் செம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு டேட்டை நான் இடையில ஒன்று கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த டேட்ல இருந்து அவங்க கேட்ட கொஸ்டின் டேட்டை நான் எழுதியிருக்கிறேன். சரியா? ஸோ 2 டைப்பை மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டைப் 1 பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சால்வ் பண்ணி சாட்டர்டே அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறேன். 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 5 வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். சரியா? டைப் 5 வச்சு சால்வ் பண்ணும்போது மே மாதம் இதுதான் வந்து டைப் 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாட்டர்டே கொடுத்துருக்காங்க, 2வது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மே மாசத்துல 3 நாள் கழிச்சிடணும். ஏன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் டேட், இதை நான் எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் கழிச்சிடணும். அப்போ மீதி உள்ளது எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 31 நாள். 3 போயிடுச்சுன்னா 28 நாள் இருக்கும். அது மாதிரி ஜூன் ஃபுல்லாமே நம்ம எழுதணும். 30, ஜூலைல ஃபுல்லாமே நம்ம எழுதணும் 31. ஆகஸ்ட்ல எது வரைக்கும் வருது? 11ஆம் தேதி வரைக்கும் வருது. இப்போ 11 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ அப்போ இதுக்கான ஆட் டேஸை மட்டும் நம்ம எழுதினா போதும். 7 4s are 28, ரிமைண்டர் 0 வரும். 7 4s are 28, ரிமைண்டர் 2 வரும். 7 4s are 28, ரிமைண்டர் 3 வரும். 7 1s are 7, ரிமைண்டர் 4 வரும். ஸோ அப்போ இந்த ஆட் டேஸை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணோம்னா 4 3 7 2 9ன்னு வரும். ஸோ 9 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 7 விட பெரிய நம்பர். அப்போ நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இதனுடைய ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 தான் ரிமைனிங் உள்ள ஆட் டேஸ். இந்த 2வை நான் என்ன பண்ணணும்? இங்கே ஃபியூச்சருக்கு போகுதா, ஃபியூச்சரை நோக்கி போகிறனால இந்த சாட்டர்டே கூட +2வை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ சாட்டர்டே கூட +2னா சண்டே, மண்டே. ஸோ அப்போ மண்டே. எனக்கு வேண்டிய கொஸ்டின் டேட் என்னது? 11/8/2013. அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மண்டே. கிளியரா? ஸோ 2 ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணலை. இந்த சம்ல வந்து அவசரத்துல மண்டமையில இருந்த கொண்டைய மறந்துட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மறந்தாச்சு. அது என்ன அப்படின்றது யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இந்த சம் கரெக்டா நான் பண்ணியிருக்கேனா? ஸோ யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இங்க வந்து நம்ம மேஜரா ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ அது என்ன தப்பு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டு தான், எக்ஸிக்யூஷனில் சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா 3/5/2007 வந்து ரெஃபரன்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க, அதை சண்டே அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகே. ஸோ இதிலேருந்து நான் டைப் 1 நான் வந்து டைப் 1க்கு கொண்டு வர மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ சேம் டேட்டு சேம் மந்த்து, இயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ இயர் டிஃப்ரெண்ட்டுன்ற போது எனக்கு கொஸ்டின் டேட் என்னவோ அந்த இயரை நான் எழுதிட்டேன். எல்லாமே ஓகே. 13ல் 7 போச்சுன்னா ரிமைண்டர் 6 தான். எல்லாமே இது வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கு இடையில வந்து 2008 அப்படின்னு ஒரு வருஷம் வருமா? 2008ன்றது என்னது? ஒரு லீப் இயரா? ஸோ அதில் ஒரு February 29 வருமா? ஸோ அப்போ இந்த லீப் டே ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், கரெக்டா? ஸோ 6 வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ லீப் டே வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கணும். 2வது 2008க்கு அப்புறம் 2012 ஒரு லீப் இயர் வரும். ஸோ அந்த இடத்துலையும் February 29 வரும். அப்போ 2 லீப் டேஸ் நான் எடுத்துக்கணும். அப்போ 6 + 2, அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 8ன்னு வருமா? 8ன்றது என்னது? 7 விட பெரிய நம்பர் அப்படின்ற போது 7ஆல் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 1 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஸோ இப்போ ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்போ இந்த சண்டே கூட நான் ஆப்ரேட் பண்றது எந்த நம்பர் தான் ஆப்ரேட் பண்ணணும்? 1 தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லீப் இயர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்போ +1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த இயர்ஸ்ல இடையில லீப் இயர் வருதா அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போ சண்டே +1 அப்படின்னா அடுத்த நாள் மண்டே. ஸோ அப்போ 3/5/2013 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மண்டே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மண்டேல இருந்து தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்ச ஸ்டெப் இல்லாமல் ஓகே தான், 9 வரும். ஸோ இப்போ 9 அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 வரும். அப்போ இந்த மண்டே கூட நான் 2 ஆட் பண்ணணும். ஸோ 2 ஆட் பண்ண அப்படின்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே அப்படின்றது வரும், சரியா?
ஸோ இதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன வந்துச்சு, மண்டேன்னு வந்துச்சு. இப்போ என்ன வருது, வெட்னஸ்டேன்னு வருது. ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை நாள் டிஃபர் ஆகுது அப்படின்னா 2 நாள் டிஃபர் ஆகுது. அந்த 2 நாள் எங்கே அடியாகுது, இங்கே உள்ள 2 நாள், இந்த 2 February 29 இந்த 2 நாள் இருக்குதா, இந்த 2 நாள் நம்ம கணக்கெடுல எடுக்காதனால நமக்கு மண்டேன்னு வந்துச்சு. இப்போ அது 2 நாள் ஆட் பண்ணதுனால நமக்கு டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு 2 நாள் தள்ளி போயிருக்குது. அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து விடாதீங்க. ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இன்னொரு சம் இந்த மெத்தடில் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? இருபத்தி எட்டு 21 வச்சுப்போம். 21/8/2012 அண்ட் தென் 30/12/2016. ஓகே, இப்போ இந்த டேட், இந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ இது வந்து ஃப்ரைடேன்னு வச்சுப்போம். இப்போ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் டேட்டை அப்படி எழுதிக்கணும். 21/8/2012 இது வந்து ஃப்ரைடே, இது வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், டேட்டையும் மந்த்தையும் மாற்றக்கூடாது, அப்படியே எழுதணும். 21/8 அப்படியே எழுதணும். இயர் மட்டும் நான் என்ன செய்யணும், இந்த என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த இயரை நான் எழுதணும். அப்போ 2016. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பாருங்க. 16க்கும் 12க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு இடையில வந்து எத்தனை February 29 நான் கடந்து வரேன் அப்படின்னு பார்க்கும்போது 2012 ஒரு லீப் இயர். 2012 லீப் இயராக இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆகிறது ஆகஸ்ட்ல இருந்து தான் நம்ம கணக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2012 உள்ள February முன்னாடியே போயிருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம், மீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை விட்டுருங்க. அடுத்து அப்படியே நம்ம வரும்போது 2016 தான் அடுத்த லீப் இயர். ஸோ 2016 இருக்குது. 2016 ஆகஸ்ட் வரைக்குமே வருது. அப்போ இடையில இங்கே February 29 அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ ஒரு February 29 இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 4 + 1 5 அப்படின்னு வரும். சரியா? 4 + 1 ஸோ 5 அப்படின்னு வரும். இந்த 5 நான் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரைடே கூட ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே. ஸோ இதான் வந்து 5 நாள். ஓகேவா? ஸோ அப்போ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ 21/8/2016 வெட்னஸ்டேன்னு வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, இது வந்து டைப் 1 பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து டைப் 5 பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ டைப் 5 பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுவோம், அது கொஸ்டின் டேட்டா அப்படியே எழுதிடுவோம். 30/12/2016. இயர் ரெண்டும் சேமாக இருக்கும். இந்த டேட் அண்ட் மந்த் மட்டும் மாறும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் வருது. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்ல மொத்தம் எத்தனை நாள், மொத்தம் 31 நாள். நமக்கு கணக்கில் வந்தது 21ஆம் தேதியிலேருந்து தான் கணக்கில் வந்துருக்குது. ஸோ அப்போ 21 நாள் நான் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா 21 நான் கழிச்சிடணும் அப்படின்ற போது 31ல் 21 கழிச்சிட்டேன்னா ரிமைனிங் 10 தான் இருக்கும். அடுத்து செப்டம்பர்ல மொத்தம் 30 நாள், அந்த 30ஐயுமே நான் வந்து சந்திச்சிருவேன். அடுத்து அக்டோபர்ல 31, நவம்பர்ல 30, டிசம்பர்ல எத்தனாம் தேதி வரைக்கும் வருது, 30 வரைக்கும் வருது. ஸோ அந்த 30 அப்படி எழுதிடுவேன். ஸோ இதில் ஆட் டேஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ 10 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும். இங்கே வந்து 2, அடுத்து 3, அடுத்து 2, இங்கேயும் 2. ஸோ இந்த 2, 3 எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர்ஸை 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இந்த 3, 2 இதுதான் வரும். ஸோ 3 2 5, 5 3 8, 8 2 10, 2 12. சரியா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 12 வரும். இந்த 12ன்றது 7ஓட பெருசு. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் என்னுடைய ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 7 1 7, ரிமைண்டர் 5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 5ன்றதை வெட்னஸ்டே கூட நான் ஆட் பண்ணணும். இப்போ +5 போட்டேன் அப்படின்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் மண்டே அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கேட்ட குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 பேஸ் பண்ண கொஸ்டின் தான் வந்துச்சு.
சிம்பிளா அந்த இயரை மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இடையில லீப் இயர் வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த லீப் இயர் கூட அவங்க கொடுக்காம தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சின்ன கன்ஃபியூஷன் கூட வராம தான் ரொம்ப சப்பையா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயர்ஸை மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஜென்ரலா ஒரு டேட்டு கொடுத்து இன்னொரு டேட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சேம் டேட்டு சேம் மந்த் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இயரை மட்டும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதை வச்சுட்டு டைப் ஒன்று வச்சு கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இயர் ரெண்டும் சேம் ஆயிரும், மந்த் அண்ட் டேட் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ டைப் 5 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளஸ்டான மெத்தடில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரீயூசபிலிட்டி ஆஃப் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கும் சரியா, ஒரு மந்த்லி கேலண்டர் ஒன்று இருக்கும். அது வந்து 2025 கேலண்டர் உங்ககிட்ட இருக்குது. இந்த 2025 கேலண்டரை நீங்கள் பத்திரமா வச்சு ஃபியூச்சர்ல நீங்க எந்த இயர்ல நீங்க அதே கேலண்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கேட்பாங்க. சரியா? இப்போ இந்த வருஷம் ஒரு நம்பர் கொடுத்து இந்த வருஷத்துக்கான கேலண்டரை ஃபியூச்சர்ல எந்த வருஷம் நம்ம திரும்ப அதையே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இதுவுமே மாறாம. இப்போ ஜனவரி 1 மண்டேன்னு ஆரம்பிக்குதுன்னா அதே மாதிரி எல்லாமே வந்து எல்லா மந்த்லையும் எல்லா நாளும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேலண்டரை நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கேட்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 2-3 இது மட்டும் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில நம்பர்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 2005 அப்படின்னு ஒரு இயர் இருக்குது. சரியா? ஸோ இதை நீங்கள் ஃபியூச்சரில் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இயர் வந்து ஒரு ஆட் இயரா லீப் இயரா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். சரியா? ஆட் இயரா லீப் இயரா அல்லது நான் லீப் இயரா அப்படின்றத பார்க்க போறீங்க. இப்போ 2005ன்றது ஒரு நான் லீப் இயர். ஓகே, ஸோ நான் லீப் இயர் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ ஸ்டெப் நம்பர் 1னா அது வந்து லீப் இயரா ஆட் இயரான்றதை செக் பண்ண போறீங்க. ஸோ அது வந்து ஆட் இயர். ஸோ அப்படி ஆட் இயரா இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 2 அந்த இயர் கூட +or-11 போடணும். சரியா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இயர் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2005ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2005 கூட +or-11 போடணும். ஏன் +or- அப்படின்னா, ஃபியூச்சர்ல நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் கேட்டாங்க அப்படின்னா ப்ளஸ், பாஸ்ட்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கேலண்டரை எப்போ யூஸ் பண்ணி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைனஸ். ஸோ இப்போ இது கூட ஃபியூச்சர்ல நீங்க வந்து 2005 கேலண்டரை ஃபியூச்சர்ல நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, +11 போடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ +11 போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 2005 + 11 2016 வரும். கரெக்டா? ஸோ இப்போ உங்களுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லுவீங்க, 2005 கேலண்டரை நான் வந்து 2016ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இப்போ என்னுடைய கேள்வி, 2005ன்றது ஒரு நான் லீப் இயர். கரெக்டா? ஒரு ஆட் இயர். இதுல பிப்ரவரி மாசம் எத்தனை நாள் இருக்கும், 28 தேதி வரைக்கும் தான் இருக்கும். பட் 2016ன்றது என்னது, ஒரு லீப் இயர். இப்ப லீப் இயர்னா பிப்ரவரி 29 வரைக்கும் வரும். கரெக்டா? ஸோ அப்ப 2005 கேலண்டரை என்னால எப்படி 2016 கேலண்டருக்கு பதிலாக யூஸ் பண்ண முடியும்? ஸோ அப்ப யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி +or-11 போடும்போது ஒரு லீப் இயர் ஆன்சரா வந்துச்சுன்னா, ஸோ லீப் இயரா வரக்கூடிய ஆன்சர் ஒரு லீப் இயரா வந்துச்சுன்னா ஸ்டெப் நம்பர் 3 அப்படின்னு ஒன்று நான் ஃபாலோ பண்ணணும். என்ன ஸ்டெப் நம்பர் 3 அப்படின்னா, +or-11 போட்டு எனக்கு வந்து ஒரு லீப் இயர் ஆன்சரா வந்துச்சுன்னா நான் +or-6 போடணும். சரியா? ஸோ +or-6 போட்டேன் அப்படின்னா 2005 கூட +6 போட்டா என்ன கிடைக்கும், எனக்கு 2011 கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ 2005ன்றது ஒரு ஆட் இயர், ஒரு நான் லீப் இயர் தான். 2011 ஒரு நான் லீப் இயர் தான். அப்போ 2005 கேலண்டரை 2011ல நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னுடைய ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஒரு இயர் கொடுக்குறாங்க, அந்த இயர் வந்து ஒரு லீப் இயரா நான் லீப் இயரான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது நான் லீப் இயரா இருக்கும் பட்சத்தில், ஒரு ஆட் இயரா இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணணும், +or-11 போட்டு கால்குலேட் பண்ணணும். +or-11 போட்டு கால்குலேட் பண்ணும்போது அது லீப் இயரா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த இதை வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணணும், +or-6 போட்டு செக் பண்ணி பார்க்கணும்.
ஒருவேளை இங்கேயே ஆட் இயர் தான் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2003 கேலண்டர் இருக்குது. இதை நீங்கள் ஃபியூச்சரில் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபியூச்சரில் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது 2003ன்றது ஒரு ஆட் இயர், சரியா? ஸோ இது வந்து ஒரு ஆட் இயர் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 2003 கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2003 கூட ப்ளஸ் 11 போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2014 கிடைக்கும். ஸோ 2014ன்றதே ஒரு லீப் இயரா ஆட் இயரா, ஒரு ஆட் இயர். ஸோ அப்போ 2003 கேலண்டரை என்னால் தாராளமாக 2014 யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற போது எனக்கு இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணணும். அது நான் லீப் இயரா இருக்கும் பட்சத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 ஆப்ரேட் பண்ணணும். அப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 போட்டு வரக்கூடிய ஆன்சர் ஒரு நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அது லீப் இயரா வந்துருச்சுன்னா இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 போடணும். ஸோ அப்போ இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது, இந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ ஒரு நான் லீப் இயர் கொடுத்து அடுத்த ஃபியூச்சரில் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 தான் ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணணும். அப்படி 11 போட்டு செக் பண்ணி உங்களுக்கு லீப் இயர் வந்தால் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6க்கு நீங்கள் போகணும், சரியா? இதே வந்து பாஸ்டில் கேட்டாலும் அதே தான். 2005 கேலண்டர் நீங்கள் பாஸ்டில் எப்போ யூஸ் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மைனஸ் 11 போடணும். ஸோ இப்போ 2005 மைனஸ் 11 அப்படின்னா 1994. ஸோ இப்போ 10 போட்டிங்கன்னா 24, ஓகே, 1994. ஸோ இது வந்து ஒரு லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். அப்போ இது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட்டை நீங்கள் எடுத்து 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 96 தான் 4ஆல் டிவைட் ஆகும், 94 டிவைட் ஆகாது அப்படின்ற போது இது ஒரு நான் லீப் இயர். ஸோ அப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 2005 கேலண்டரை 1994 யூஸ் பண்ணி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? ஒருவேளை இந்த இடத்துல 1996ன்னு வந்துச்சு அப்படின்னா இது 4ஆல் டிவைட் ஆகும், இது ஒரு லீப் இயர் அப்படின்ற போது இது நான் வந்து -6ன்னு நான் போடணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 11 தான் ஆப்ரேட் பண்ணணும், அப்புறம் தான் 6 ஆப்ரேட் பண்ணணும். இது நான் லீப் இயர் பொறுத்த வரைக்கும். இதுவே லீப் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் கொடுக்குறாங்க, 2008 ஒரு இயர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் இயரா லீப் இயரான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இது லீப் இயரா இருக்கும் பட்சத்தில் இதை நம்ம வந்து ஃபியூச்சர் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன போடணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 28ன்றதை ஆப்ரேட் பண்ணணும், சரியா? ஸோ அப்போ ஃபியூச்சர்னா +28, பாஸ்ட்னா -28. ஸோ அப்போ 2008 கூட 28 நான் ஆட் பண்ணால் 2036. ஸோ இது ஒரு லீப் இயரா அப்படின்னு கேட்டால் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து பாருங்க. 36ன்றது 4ஆல் டிவைட் ஆகும், 9 4s are 36. ஸோ அப்போ இதுவும் ஒரு லீப் இயர் தான், 2008 ஒரு லீப் இயர் தான். ஸோ அப்போ 2008 கேலண்டர் 2036 நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் லீப் இயருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, லீப் இயருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 28. இவ்வளோதான் 2 கண்டிஷன், நம்ம 3 கண்டிஷன் மொத்தம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆட் இயராக இருந்தது அப்படின்னா ஆட் இயரை ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆட் இயராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை வரக்கூடிய ஆன்சர் லீப் இயராக வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆட் இயர் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 போடணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஒரு லீப் இயர் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 28 போட்டால் உங்களுக்கு லீப் இயர் தான் வரும். ஸோ இது ஒன்று, சரியா? ஸோ மொத்தம் 3 நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 11, ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, ப்ளஸ் ஆர் மைனஸ் 28 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து உங்களுடைய 7th டைப். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும். 2008 கேலண்டரை ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இது ஒரு 2 லைன் வேர்டிங்ஸில் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டே ஆஃப் செஞ்சுரி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டேபிள் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த சாப்டருக்கு வரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுரி அப்படின்றது எடுத்துக்கிறோம்.
ஸோ இப்போ செஞ்சுரி அப்படின்னா நமக்கு தெரியும் 00 முடியும், இல்லை 100 மல்டிபிள்ஸ் தான் செஞ்சுரி அப்படின்றது. ஸோ இப்போ 100 அப்படின்னா செஞ்சுரி, 200 அப்படின்னா டபுள் செஞ்சுரி, 300னா ட்ரிபிள் செஞ்சுரி, 400. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 400 ஒன்ஸ்க்கு எவ்வளோ லீப் இயர்ஸ் வந்து வருது அப்படின்லாம் அவங்கள வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு எத்தனை லீப் இயர், அடுத்த 100 இயருக்கு எத்தனை லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி மொத்தமாக 400 வருஷத்துக்கு எத்தனை லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை வந்து எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100 இயர், அதாவது செஞ்சுரித் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100வது வருஷம் அப்படின்ற போது, ஸோ அப்போ அந்த 100வது வருஷத்துல ஆட் டேஸ் அப்படின்னா ரிமைனிங் உள்ள டேஸ் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 100 வருஷத்துல ரிமைனிங் ஆட் டேஸ் அப்படின்றது 5 நாள் இருக்கும். 3, 1, 0 அப்படின்னு இருக்கும். இங்க வந்து 0 ஆட் டேஸ் அப்படின்னா இது வந்து ஒரு லீப் இயர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஆட் டேஸே இருக்காது. ஸோ அப்போ 5 ஆட் டே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஆட் டேஸ்னா என்ன, இப்போ ஒரு பர்டிகுலர் இயர்ல 52 வீக்கு ஒரு ஆட் டே இருக்கும், இல்லை 2 ஆட் டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஆட் டே 2 ஆட் டே அப்படின்ற போது அந்த வீக்ஸ் மொத்தமாக பல்காக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பிரித்து எடுத்துட்டோம். பல்காக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள ஆட் டேஸை தான் நம்ம 1, 2 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ 1, 2ன்னு எடுக்கும்போது அந்த ஆட் டே வந்து 0 அப்படின்னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் சின்னதாக பார்த்தோமா. ஸோ அதை நம்ம இங்கே வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ செஞ்சுரியில் ஒரு 100th செஞ்சுரி 100வது வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கும், 5 ரிமைனிங் டேஸ் இருக்கும். அதாவது ஒரு சாட்டர்டேவோட முடிஞ்சிருது ஒரு வாரம். அது முடிஞ்சது போக அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அடுத்து சண்டே வரும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? ஸோ அப்படின்ற மாதிரி வரப்போகும்போது நமக்கு 5வது நாள் வந்து முடியும். ஸோ அது வந்து ஃப்ரைடேவா இருக்கும். அதாவது ஒரு செஞ்சுரியினுடைய லாஸ்ட் டே. 5க்கு நேரம் என்ன வரும் இங்க, 3, 4, 5 வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு முடியுமா? ஸோ 5வது ஆட் டேன்றது ஃப்ரைடே, 3வது ஆட் டேன்றது வெனஸ்டே, சரியா? 1வது ஆட் டேன்றது மண்டே, 0 அப்படின்றது சண்டே. ஸோ இது என்ன அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் த இயர் என்னது, டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டே. ஸோ 31 டிசம்பர். செஞ்சுரி இயர்னா இப்போ 100வது செஞ்சுரினா 100, 200னா 200, அந்த மாதிரி செஞ்சுரி, ஒரு செஞ்சுரியனுடைய லாஸ்ட் டே என்னவா இருக்கும்னா எப்பவுமே இதுதான். இப்போ 500வது வருஷத்துல உங்களுடைய ஆட் டே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப 5, 3, 1, 0, 5, 3, 1, 0, 5, 3, 1, 0 சொல்லிட்டு அப்படியே அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5னா ஃப்ரைடே, 3னா வெனஸ்டே அப்படின்ற அந்த நம்பருக்கு ஈக்குவலண்டான இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா 100, 200, 300, 400 சொல்லிட்டு அந்த சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும். 5, 3, 1, 0, 5, 3, 1, 0 இது தெரிஞ்சிருக்கணும். 5னா ஃப்ரைடே, 3னா வெனஸ்டே அப்படின்றது. ஸோ இந்த நம்பர்ஸ் 5310 அப்படின்ற நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். அப்போ அந்த பர்டிகுலர் செஞ்சுரியனுடைய லாஸ்ட் டே வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 31/12/1900 இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து செஞ்சுரி இயர்னுடைய லாஸ்ட் டே. ஸோ இது என்ன டே அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, 100, 200, 300, 400 ஸோ இந்த மாதிரி தான் சைக்கிள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ 1900ன்றது 100 இயர்ல வருமா, 200ல வருமா, 300 வருமா, 400 வருமானு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 4 நாளாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா 1600ன்னு வரும். அப்புறம் ரிமைண்டர் 300ன்னு வரும். ஸோ அப்போ 300th இயருக்கு என்ன இது வருமோ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இதனுடைய லாஸ்ட் டே என்னவா இருக்கும், 1 அப்படின்னா மண்டே. ஸோ அப்போ இந்த நாள் 31/12/1900 அப்படின்றது மண்டே. அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் நாள் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஜனவரி 1, 1901. ஸோ இது அடுத்த வருஷம் ஆயிருமா? சரியா? ஒரு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ 1/1/1901 அப்படின்றது என்னவா இருக்கும், மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டேவா இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து எழுதலாம். ஸோ இப்போ ஃப்ரைடே அப்படின்னா சாட்டர்டே,
வெனஸ்டேனா தேர்ஸ்டே, மண்டேனா டியூஸ்டே, சண்டேனா மண்டே அப்படின்றது. இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை தான் நான் அடுத்த டைப்பாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது டைப்னா இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எதுவும் சால்வ் பண்ண போகிறது இல்லை. இந்த டேபிளை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. சென்ச்சுரி இயர்ஸ் அப்படின்றது 100, 200, 300, 400ன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். அதில் உள்ள ஆட் டேஸ் வந்து 5, 3, 1, 0 அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளிக்கலாக வரும். ஸோ இந்த ஆட் டேக்கு நேராக உள்ள அந்த டே ஃப்ரைடே, 5னா ஃப்ரைடே, 3னா வெனஸ்டே அப்படின்றத நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுடைய கரஸ்பாண்டிங் டே என்னன்றதை நமக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னொரு டேட்டு கொடுத்துட்டு இந்த டே என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம இதை கொஸ்டினாக வந்து கன்சிடர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் டேட் எதுவுமே இருக்காது, டைரக்டாக கொஸ்டின் டேட் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7/1/2020 அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இருக்கும்போது நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற ட்ரிக் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மனப்பாடம் பண்ண சொல்லி ஒரு ட்ரிக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். சரியா? ஸோ அதை நான் வந்து பெருசாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா மனப்பாடம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் பெருசாக அதை வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு. ஸோ அது எப்படின்னா, நமக்கு இந்த ப்ரீவியஸாக தெரிஞ்ச டேபிள் என்னது, 100, 200, 300, 400 இந்த சென்ச்சுரிஸினுடைய லாஸ்ட் டே எனக்கு தெரியுமா? ஸோ லாஸ்ட் டேஸ்லாம் எப்படி வரும்னா 5310 வரும். ஸோ இப்போ 5310 அப்படின்னா ஃப்ரைடே, வெட்னஸ்டே, மண்டே, சண்டே அப்படின்னு வரும். ஸோ அப்போ எனக்கு 2020 அப்படின்றது சென்ச்சுரி இயர் கிடையாது, கரெக்டா? ஸோ இதுக்கு நியரஸ்ட் சென்ச்சுரி ப்ரீவியஸாக எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2000 அப்படின்றது சென்ச்சுரி இயர், கரெக்டா? ஸோ 2 0ல் முடிகிறது தான் சென்ச்சுரி இயர். ஸோ இப்போ 2000ன்றது சென்ச்சுரி இயர் அப்படின்ற போது இது எந்த சைக்கிள் வரும், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, இது எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸாக்டாக 400ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற போது இது 400th சைக்கிள் இங்கே வரும். ஸோ இந்த இயர்ன்றது இங்கே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ இந்த 2000th இயரில் கடைசி நாள் டிசம்பர் 31 அப்படின்றது என்ன டேவாக இருக்கும், சண்டேவாக இருக்கும். சரியா? இந்த ரெஃபரன்ஸ் டேட்டுன்றது நமக்கு கிடையாது, ஜஸ்ட் டைரக்டாக கொஸ்டின் டேட் கொடுத்துருக்குறாங்க. நானா ரெஃபரன்ஸ் டேட்டை உருவாக்குறேன். சரியா? ஸோ நானா உருவாக்குறேன், அதுக்காக தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 31/12/2000 அப்படின்னா 2000 அப்படின்றது சண்டே அப்படின்னா 1/1/2001ன்றது என்னது, மண்டே. சரியா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், 1/1/2020 நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1 வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ மந்த் டேட்டு ரெண்டையும் சேம் ஆக்கிட்டு இயரை மட்டும் கொஸ்டின் டேட் என்னவோ அந்த கொஸ்டின் டேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ அப்போ 2020 இங்கே 2001, 20க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 19 அப்படின்னு வரும். அதுக்கு இடையில எத்தனை February 29 வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 2004 வரும், அப்புறம் 2004 ஒரு லீப் இயர், 2008 ஒரு லீப் இயர், 12 ஒரு லீப் இயர், 16 ஒரு லீப் இயர், 2020 ஒரு லீப் இயர் தான். ஆனால் 2020ல் February 29 நம்ம இங்கே வந்து பார்க்கல, ஜனவரி 1ஆம் தேதியோட இங்கே முடியுது. ஸோ அதனால 1, 2, 3, 4 லீப் இயர்ஸ் வந்து வருது. அப்போ 4 February 29 நான் வந்து சந்திச்சிருப்பேன். ஸோ அப்போ 19 கூட நான் 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா 23ன்னு வரும். 23ன்றது 7 விட பெரிய நம்பர் அப்படின்ற போது நான் 7ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 7 3s are 21ன்னு வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் 2. சரி, அப்போ இந்த ரிமைண்டர் 2 நான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ +2ன்னு போட்டோம்னா டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வரும். சரியா? ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே 2 நாள். ஸோ அப்போ எனக்கு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2020 அப்படின்றது வெனஸ்டே அப்படின்றது வந்துடும். எனக்கு வேண்டிய கொஸ்டின் என்னது, 7/1/2020. ஸோ அப்போ இயர் ரெண்டும் சேமு, மந்த்து ரெண்டுமே சேமு, டேட்ஸ் மட்டும் வேற. ஸோ அப்போ இது ஒரு டைப். சரியா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுதான் 5th டைப்னு நினைக்கிறேன், அது 6th டைப்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மாற்றி சொல்லியிருந்தேன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 6th டைப் தான் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே 6th டைப்பை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ அதை வந்து மாற்றி சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ டேட்டு மந்த் ரெண்டுமே டிஃபராக இருக்குது. இயர் மட்டும் சாரி கரெக்டாக தான் சொல்லியிருக்கணும். 5th டைப் தான். இயரும் டிஃபர் ஆச்சுன்னா அதுதான் 6th டைப்பு. மந்த்தும் டேட்டு மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா அது வந்து 5th டைப்பு, சேம் இயரு. ஸோ அப்போ 4th டைப் தான் நம்ம இப்போ கடைசியாக பார்க்குறது. டிஃப்ரெண்ட் டேட்டு, மந்த்தும் இயர் மட்டும் சேம். சரியா? மந்த்தும் இயரும் சேமு, டேட் மட்டும் டிஃபர் ஆகுறது. ஸோ இது வந்து 4th டைப். ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ இது இந்த டைப்பை பேஸ் பண்ணுறது, அந்த டைப் நம்பர்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அந்த டைப் நம்பரை பார்த்து சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், 7/1/2020 எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு மொட்டையாக கிட்டதுனால எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் டேட்லாம் தெரியாது. ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டை வச்சு சொன்னால் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்ற போது எனக்கு வந்து சென்ச்சுரி இயருடைய லாஸ்ட் டே வந்து என்னன்னு தெரியும். ஸோ அதை வச்சு அந்த டேபிள் வச்சு நான் வந்து சண்டேன்னு போட்டேன். அந்த சென்ச்சுரி இயர் வந்து 2000ன்றதை நான் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2020க்கு நியரஸ்டாக உள்ளது 2000 தான். அதனால 2000 சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை 1970 சம்திங் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1900லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். சரியா? ஸோ எப்போயுமே வந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி போகிற மாதிரி இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இப்போ வந்து 1982 அப்படின்னு கொடுத்தாலுமே நீங்கள் 2000 இயரை வந்து எடுத்து பின்னாடி போய் கண்டுபிடிக்காம, அதாவது பாஸ்ட்டை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். வேறஸ் நீங்கள் 1982 அந்த மாதிரி கொடுத்தா 1900லேருந்து நீங்கள் இப்படி ஃபியூச்சர் நோக்கி வந்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு செஞ்சுரியினுடைய லாஸ்ட் டே என்னன்னு தெரியும். அப்போ அடுத்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் டே என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுலேருந்து இந்த கொஸ்டின்டு இயர், அந்த சேம் டேட்டு சேம் மந்த்தில் கொஸ்டின்டு இயருக்கான டே என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி, அதுக்கு இடையில February 29 வருதான்னு கண்டுபிடிச்சி, அது 7 விட அதிகமாக போச்சுன்னா 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அந்த ரிமைண்டரை நான் ஆட் பண்ணி இங்கே வெனஸ்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த கொஸ்டின் டேட்டை எழுதிட்டேன், 7/1/2020 அப்படின்றத. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், டேட்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ், 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ அப்போ 6 தான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ வெனஸ்டே கூட நான் 6 ஆட் பண்ணேன் அப்படின்னா Thursday, Friday, Saturday, Sunday அண்ட் மண்டே டியூஸ்டே. ஸோ 6 வந்து டியூஸ்டே. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து டியூஸ்டே அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கிறேன், ஒன்றுமே பண்ணல. இது வந்து டேபிள் வச்சு நான் எழுதிட்டேன். இங்கேருந்து அடுத்த நாள் நான் எழுதிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப், 2 டைப். ஸோ டைப் 1ஐயும் டைப் 4ஐயும் மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி டைப் 1ஐயும் டைப் 5ஐயும் மெர்ஜ் பண்ணோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல நான். சரியா? ஸோ இப்போ இன்னொரு சம் கூட நான் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் பார்க்காதீங்க இப்போதைக்கு, நான் எழுதி போடுற கொஸ்டினை பாருங்க. சரியா? 12/5/2005. வேற பேஜ்ல எழுதிருவோமா? இங்க எழுதுறேன். 12/5/2005. சரி, இல்லைன்னா அதுக்கான ஆன்சரை நீங்க வந்து சொல்லிருங்க. 12/5/2005. ஸோ இது வந்து லாஸ்ட் டைப்பு. இதனால டே என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. சரியா? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 2000 டிசம்பர் 31 என்ன டேட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே என்னன்றதை பார்ப்பீங்க. அதுல இருந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் சண்டே ஆன் January 1, 2006. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி எடுத்து எழுதணும்னா, January 1, 2006 நம்ம எல்லாமே நம்பர்ஸாக தானே எழுதணும். ஸோ அப்போ January 1னா 1/1/2006. ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்கிறாங்க, சண்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது வாட் வாஸ் த டே ஆஃப் வீக், January 1, 2010. ஸோ January 1, 2010 அப்படின்னா 1/1/2010 என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். இதுக்கு இடையில லீப் இயர் எதுவும் வருதான்னு கேட்டிங்கன்னா, 2008ன்றது ஒரு லீப் இயர்.
ஸோ அப்போ அது மட்டும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5ன்னு வரும். ஸோ அப்போ சண்டே கூட 5 ஆட் பண்ணால் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அப்போ 5 கூட்டினா ஃப்ரைடே அப்படின்றது வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஃப்ரைடே. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு அந்த நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 days இட் வில் பி. ஸோ இதுவும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எந்த டைப்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டுடே மண்டே அப்படின்னா 61 daysக்கு அப்புறம் அப்படின்னா 61 நீங்கள் என்ன பண்ணணும், 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணால் 7 8s are 56ன்னு வரும். ரிமைண்டர் 5. ஸோ இது வந்து ரிமைண்டர் 5ன்றது 7 கம்மியாக தான் இருக்குது. அப்போ ரிமைண்டர் 5 நான் என்ன பண்ணணும், இந்த மண்டே கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ மண்டே + 5னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 5 நாள் சாட்டர்டே அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி, சாட்டர்டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 6th March 2005 அப்படின்னா 6, மார்ச்னா 3, 2005. ஸோ இது வந்து மண்டே அப்படின்னா வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக்? 6th March 2004. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. இயர் மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னா 5க்கும் 4க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 1. இங்கே இந்த 1 என்ன பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் பண்ணணும், -1 போடணும். ஸோ அப்போ -1 போட்டிங்க அப்படின்னா மண்டேக்கு முந்தின நாள் சண்டே அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதான் வந்து இப்படிதான் வந்து கேலண்டர்ஸில் வந்து உங்களுக்கு சம் வரப்போகுது. சரியா? ஸோ நிறைய சம்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் அ செஞ்சுரி cannot be. ஸோ செஞ்சுரியுடைய லாஸ்ட் டே என்ன டேவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம பார்த்தது என்ன, 5 3 1 0ன்னு பார்த்தோம். ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டே இருக்கலாம், டியூஸ்டேவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம சொல்லி கொடுத்த ஒரு சில ஃபேக்ட்ஸ் இது பேஸ் பண்ணியும் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி calendar for the year 2007 will be the same for the year. ஸோ 2007 கேலண்டர் வந்து அடுத்து எப்போ வந்து யூஸ் பண்ணலாம், வில் பி அப்படின்னா ஃபியூச்சரில். ஸோ ஃபியூச்சரில் எப்போ யூஸ் பண்ணலாம்னா 2007ன்றது ஒரு ஆட் இயரா லீப் இயரா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அது கூட நீங்கள் ஒரு இது வந்து 2007ன்றது ஒரு ஆட் இயர். ஸோ அப்போ நான் +or-11 பார்க்கணும். இப்போ ஃபியூச்சர்னா +11 நான் போடுவேன். ஸோ இப்போ +11 அப்படின்னா 2007 கூட 11 கூட்டினா 2018 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆட் இயர் தான், அதனால 2018 அப்படின்றது ஒரு ஆட் இயர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தது தான் வந்துட்டு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு நான் வந்து கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் வச்சு. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.